அனைவருக்கும் வணக்கம். லலிதா ஜுவல்லரி ப்ரொவைட் பண்ணக்கூடிய தனவந்தனம் ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி ஜுவல்லரி ப்ரீ புக்கிங்னு 3 விதமான ஸ்கீமை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸையும் இந்த ஒரே வீடியோவை நீங்கள் பார்க்குறது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் தனவந்தனம் ஸ்கீமை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸை இப்போ பார்த்துடலாம். தனவந்தனம் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது நார்மலாக நம்ம மந்த்லி பே பண்ணக்கூடிய நகை சீட்டு மாதிரி தான் ஒர்க் ஆகும். இங்கே மினிமம் 1000ல் ஸ்டார்ட் பண்ணி 1500, 2000, 2500ன்னு மல்டிபிள்ஸ் ஆஃப் 500ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஃபிக்ஸடாக நீங்கள் மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதம் கம்மியான அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு அடுத்த மாதம் அதிகமான அமௌண்ட்டை பே பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்லாம் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் கிடையாது. அதனால நீங்கள் ஃபஸ்ட்டே அமௌண்ட்டை சூஸ் பண்ணும்போதே உங்களால் மாதம் எவ்வளோ அமௌண்ட்டை இந்த ஸ்கீமில் போட முடியுமோ அந்த அமௌண்ட்டை மட்டும் சூஸ் பண்ணி அதை 11 மாதத்துக்கு மாதம் நீங்கள் பே பண்ணி ஆகணும். நீங்கள் இந்த ஸ்கீமுக்காக பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டை தங்கத்தோட எடையாகவும் பணமாகவும் வரவு வச்சுட்டே வருவாங்க. இந்த ஸ்கீமோட மெச்சூரிட்டி பீரியடை ரீச் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த ஸ்கீமை ரெடீம் பண்ண போகும்போது தங்கத்தோட விலை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தங்கமாகவே வரவு வச்சு ரெடீம் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதுவே தங்கத்தோட விலை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பணமாக வரவு வச்சு ரெடீம் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரெடீம் பண்ண போகிற அன்னைக்கு தங்கத்தோட விலையை பொறுத்து உங்களுக்கு எது லாபமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களால் ரெடீம் பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த ஸ்கீமுக்கான அமௌண்ட்டை 11 மாதமும் கரெக்டாக பே பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா 11 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மாதத்தோட அமௌண்ட்டில் 50% எக்ஸ்ட்ரா போனஸாக ஆட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் 2500 ரூபாயை மாதம் இந்த ஸ்கீமில் போட்டுட்டு வரீங்க அப்படின்னா இந்த 2500 ரூபாயில 50% அப்படிங்கிறது 1250. இது 11 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸா உங்களோட அக்கௌண்ட்ல ஆட் ஆகும். நீங்க இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணி 330 நாளை கடந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்கீம் மெச்சூர் ஆயிரும். அப்படி ஆனதுக்கு அப்புறமா நீங்க ரெடீம் பண்ண போகும்போது தங்க நகையோட செய்கூலி சேதாரத்துல 50% டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஒரு சில நகைக்கு மட்டும் ஸ்டோன் சார்ஜஸ் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்க இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணி 7 அல்லது 8 மாசத்திலேயே டிஸ்கண்டினியூ பண்றீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு தங்க நகையோட செய்கூலி சேதாரத்துல 30% டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்கள் 9 அல்லது 10 மாதத்தில் டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு தங்க நகையோட செய்கூலி சேதாரத்தில் 35% டிஸ்கவுண்டாக கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா 7 மாதத்துக்கு முன்னாலே இதை டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு எந்த விதமான டிஸ்கவுண்ட் பெனிஃபிட்டும் கிடைக்காது. அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ரெடீம் பண்ண போகும்போது தங்கத்தோட எடைக்கு வரவு வச்சு உங்களால் ரெடீம் பண்ணிக்க முடியாது. நீங்கள் பே பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான தங்கத்தை அன்னைக்கு தேதிக்கான தங்கத்தோட ரேட்டில் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு 7 மாதத்துக்கு முன்னாலே இதை ரெடீம் பண்ணுறதா இருந்துச்சுன்னா சுத்த வேஸ்ட்டு தான். நெக்ஸ்ட் ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி ஸ்கீமை பற்றி இப்போ பார்க்கலாம். இதுவும் 11 மாதத்துக்கான ஒரு ஸ்கீம் தான். இந்த ஸ்கீம்லையும் நீங்கள் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஃபிக்ஸடாக பே பண்ணி ஆகணும். இந்த ஸ்கீமில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கோல்டு, அன்கட் டைமண்ட், சில்வர் ஆர்டிகல்ஸ், ரூபி அண்ட் எமரால்டு இதுக்கெல்லாம் செய்கூலி சேதாரமாக நீங்கள் ₹1 கூட பே பண்ண தேவையில்ல. 100% டிஸ்கவுண்ட்டை வேல்யூ அடிஷன் சார்ஜஸில் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் VAல 100% டிஸ்கவுண்ட்டை கொடுக்கறதுனால தனவந்தனம் ஸ்கீமில் 11 மாதமும் நீங்கள் கரெக்டாக பே பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணக்கூடிய போனஸை இந்த ஸ்கீமுக்கு ஆட் பண்ண மாட்டாங்க. இங்கே எந்த விதமான போனஸும் கிடையாது. அதுக்கு பதிலாக 100% டிஸ்கவுண்ட்டை VAல கொடுக்குறாங்க. 11 மாதமும் கரெக்டாக அமௌண்ட்டை பே பண்ணால் VAல 100% டிஸ்கவுண்ட்டையும் 9 அல்லது 10 மாதத்துலேயே டிஸ்கண்டினியூ பண்ணுறதா இருந்துச்சுன்னா VAல 70% டிஸ்கவுண்ட்டையும் 7 அல்லது 8 மாதத்துலேயே டிஸ்கண்டினியூ பண்ணுறதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு VAல 60% டிஸ்கவுண்ட்டையும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த 2 ஸ்கீமுக்குமே பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே மந்த்லி பேமெண்ட் ஸ்கீம். இனிமே நம்ம பார்க்க போகிறது ஒன் டைம் பேமெண்ட் ஸ்கீமான ஜுவல்லரி ப்ரீ புக்கிங் ஸ்கீம். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஃபிக்ஸடாக பே பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு அவசியமும் இல்லை. நீங்கள் ஒரே டைமில் 10,000 ரூபாய் இல்லை அதுக்கும் அதிகமான அமௌண்ட்டை இந்த ஸ்கீமில் பே பண்ணுறது மூலமாக ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பழைய தங்கத்தை உங்ககிட்ட கொடுத்தும் இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். நீங்கள் கோல்டாவோ அமௌண்ட்டாவோ பண்ணக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அன்னைக்கு தேதிக்கு 22 கேரட் கோல்டோட ரேட் என்னவா இருக்குதோ அந்த ரேட்டை பொறுத்து தங்கத்தோட எடையாவே வரவு வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் தங்கத்தை கொடுத்து இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய தங்கத்தோட மதிப்பில் 0.5% மெல்டிங் அப்புறம் பியூரிஃபைங் சார்ஜஸ்ன்னு சொல்லி பிடிச்சிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பணமாகவே இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதிகபட்சமாக 1,80,000 ரூபாய் வரைக்கும் தான் உங்களால் கேஷ் பேமெண்ட் பண்ண முடியும். அதுக்கும் அதிகமான அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதுக்கு மற்ற பேமெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டை வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஆனால்
2 லட்சத்துக்கு அதிகமான அமௌண்ட்டை நீங்கள் மற்ற பேமெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட பேன் கார்டு கேட்பாங்க. அதோட மட்டும் இல்லாமல் டிடிஎஸும் டிடெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி 330 நாள் கழிச்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்கீம் மெச்சூர் ஆயிரும். அப்படி மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் இதை ரெடீம் பண்ண போகும்போது தங்க நகையாக ரெடீம் பண்ணுறதா இருந்துச்சுன்னா செய்குலி சேதாரமாக ₹1 கூட நீங்கள் பே பண்ண தேவையில்ல. 100% டிஸ்கவுண்ட்டை விஏல கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. டைமண்ட் ஜுவல்லரிக்கு 50% டிஸ்கவுண்ட்டை விஏல கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் பெர் கேரட்டுக்கு ₹1000 டிஸ்கவுண்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி 10 மாதத்துலேயே ரெடீம் பண்ணுறதா இருந்துச்சுன்னா தங்க நகையோட செய்குலி சேதாரத்தில் 10% வரைக்கும் கம்ப்ளீட் டிஸ்கவுண்ட்டை கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு நகையை சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, அதோட செய்குலி அப்படிங்கிறது 12% வருது அப்படின்னா இந்த 10% லெஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய 2% மட்டும் நீங்கள் பே பண்ணி இந்த நகையை உங்களால் வாங்கிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் 9 மாதத்துலேயே ரெடீம் பண்ணும்போது 9% வரைக்கும், 8 மாதத்துலேயே ரெடீம் பண்ணும்போது 8% வரைக்கும் சொல்லிட்டு நீங்கள் ரெடீம் பண்ணுற மந்த்தை பொறுத்து அதுக்கான டிஸ்கவுண்ட்டை கொடுக்குறாங்க. நீங்கள் ஒருவேளை 5 மாதத்துக்கு முன்னாலே ரெடீம் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அப்போது உங்களுக்கு எந்த விதமான டிஸ்கவுண்ட்டும் கிடைக்காது. இந்த ஸ்கீம் எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு சில ரூல்ஸை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த ஸ்கீம் எல்லாத்துலேயுமே உங்களால் நாமினியையும் ஆட் பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்படி நாமினியை ஆட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா உங்களோட கேவைசி இன்ஃபர்மேஷனோட சேர்த்து அந்த நாமினியோட கேவைசி இன்ஃபர்மேஷனையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதோட மட்டும் இல்லாமல் ஒரு மைனராக இருந்து உங்களால் இதில் இருக்கக்கூடிய எந்த ஸ்கீம்லையுமே ஜாயின் பண்ண முடியாது. இந்த ஸ்கீம்ஸோட மெச்சூரிட்டி பீரியடை ரீச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஸ்கீமை நீங்கள் ரெடீம் பண்ண போகும்போது எந்த ஸ்டேட்ல இருந்து இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் என்ரோல் பண்ணீங்களோ அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு லலிதா ஜுவல்லரியோட ஷோரூம்லையும் உங்களால் இந்த ஸ்கீமை ரெடீம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் எல்லாத்தோட மெச்சூரிட்டி பீரியடும் 330 நாள். அந்த 330 நாளை ரீச் பண்ணதுக்கு அப்புறமா 35 நாளைக்குள்ள நீங்கள் இந்த ஸ்கீமை ரெடீம் பண்ணி ஆகணும். அப்படி நீங்கள் ரெடீம் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களோட நேமுக்கு ஒரு இன்வாய்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஜுவல்லரியை விற்றதா கணக்கு காமிச்சு ஜிஎஸ்டியை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்களோட அந்த ஸ்கீமை க்ளோஸ் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு ஜுவல்லை நீங்கள் ரெடீம் பண்ண வர்ற வரைக்குமே இவங்க சேஃபாக வச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய எந்த ஸ்கீமுக்காக நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டையும் உங்களுக்கே திரும்ப ரீஃபண்ட் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை ஒரு நகையாவோ காயினாவோ தான் வாங்கிக்க முடியுமே தவிர பணமாக உங்களுக்கே திரும்ப கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இதில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் மூலமாக 2.2 கிராம்க்கான கோல்டை சேர்த்துட்டீங்க, அதை ரெடீம் பண்ண போகும்போது ஒரு ஜுவல்லை பார்த்துட்டீங்க, அதோட வெயிட் அப்படிங்கிறது 1.6 கிராமாக இருக்குது. அப்போ அதுக்கு ஜிஎஸ்டி அதர் சார்ஜஸ் எல்லாமே பிடிச்சது போக ரிமைனிங் இருக்கக்கூடியது உங்களோட அக்கௌண்ட்டில் வெறுமனே 2 மில்லிகிராம் தான். இந்த 2 மில்லிகிராம்க்கான அமௌண்ட்டை உங்களுக்கு கேஷாக கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கேஷாலாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த 2 மில்லிகிராமுக்கும் சில்வர் இல்லைனா மற்ற மெட்டலில் ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம சேர்த்துருக்கிறத விட கம்மியான ரேட்டுக்கு ஒரு ஜுவல்லை சூஸ் பண்ணாதானே இந்த பிரச்சனை வருது. நம்ம சேர்த்துருக்கிறத விட அதிகமான ரேட் இருக்கக்கூடிய ஒரு ஜுவல்லை சூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி பண்ணும்போது எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் ஃபுல் விஏ சார்ஜஸையும் பே பண்ணி தான் அதை ரெடீம் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். என்னதான் இவங்க 100% டிஸ்கவுண்ட்டை விஏல கொடுத்தாலும் அந்த ஸ்கீமுக்கு எந்த விதமான போனஸையும் இவங்க ஆட் பண்ணுறது இல்லை. போனஸ் ஆட் பண்ணக்கூடிய ஸ்கீமுக்கு 50% டிஸ்கவுண்ட் தான் விஏல கொடுத்துருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது எல்லாமே ஒன்று தான். இவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஸ்கீமுக்கும் மற்ற ஜுவல்லரியோட ஸ்கீமுக்குமே பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. வெயிட்டாகவும் சரி பணமாகவும் சரி நீங்கள் ரெடீம் பண்ண போகிற அன்னைக்கு உங்களோட லாபத்துக்கு ஏற்ற மாதிரி ரெடீம் பண்ணுற ஆப்ஷனாக இருக்கட்டும், லலிதா ஜுவல்லரி அப்படிங்கிற பிராண்டு மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்கட்டும், லலிதா ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய கலெக்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்காகவும் நீங்கள் இந்த லலிதா ஜுவல்லரியோட சிட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதா இருந்துச்சுன்னா தாராளமாக ஜாயின் பண்ணலாம். நீங்கள் எந்த ஜுவல்லரியோட சிட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி அந்த ஜுவல்லரிக்கு நேரில் போயோ இல்லை கால் பண்ணி கேட்டோ அந்த ஸ்கீமை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு அங்கே விஏ சார்ஜஸ் எந்த அளவுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க, ஆவரேஜாக எவ்வளோ % வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே கணக்கு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. வரட்டா?